ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து நியூ விலாக் போடுறேன். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அத்தைக்கு வந்து சுகரு அதிகமாகி அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இப்போ ஊருக்கு போயிருந்தோம். அப்படியே வந்து அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அங்கே 2 3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் பழனிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லோரும் கிளம்பி போய்கிட்டுருக்கோம். இங்கே தான் போயிட்டுருக்கோம். 11 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணி கடைசியில் 3 மணிக்கு தான் கிளம்புனோம். ஒரு வழியாக நாங்கள் பழனி போய் ரீச் ஆகல. கரெக்டாக வந்து ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மணி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து மதுரையிலேருந்து அப்படியே நேராக வந்து ரூம் போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மதியமே வந்துட்டாங்க அவங்க. நாங்கள் அவங்களுக்கு முன்னாடியே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா 3 இருக்கும். அப்போ தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வழியாக பழனி போய் ரீச் ஆகிட்டு அங்கே வந்து அத்தையை மட்டும் ரூமில் விட்டுட்டு நாங்களாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் 2 டைம் வந்தேன் பழனிக்கு. அப்போ நாங்கள் வந்து விஞ்சில் தான் போனோம், நடந்து போனது கிடையாது. நான் தம்பி பிறந்துட்டா நான் வந்து படி ஏறி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அதே மாதிரி தம்பி வந்து சஷ்டி அன்னைக்கு தான் பிறந்தான். அதிலேருந்தே போகணுன்னு இப்போ தான் பிளான் பண்ணி எல்லாருமே ஃபேமிலியோடு போகிறோம். மலையில் ஏறும்போதே பார்த்திங்கன்னா இந்த மயில் எல்லாம் ஆள் பக்கத்துலலாம் வந்துச்சு. பயமே இல்லாமல் அது பாட்டுக்கு இருந்துச்சு. இவ்வளோ கிட்டக்க நான் இப்போ தான் பார்த்தேன். ஃபோன் அலோடு இல்லை. நாங்கள் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம். அதனால் லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்தேன். அப்படியே போயிட்டு ஒரு வழியாக மலை ஏறி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு உண்மையாக சொல்ல போனால் விஞ்சுக்கு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் 1 மணி நேரம் கூட ஆகலை. டக்குன்னு நடந்துட்டோம். போயிட்டு நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இது வந்து கீழே இறங்கும்போது நான் எடுத்தது. வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. போகும்போது கூட நாங்கள் உட்காந்து போகலை. ஒரே ஒரு டைம் தான் உட்காந்து போனோம். ஆனால் வரும்போது தான் 2 3 டைம் உட்காந்து வந்தோம். நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, பாப்பாலாம் ஏற மாட்டா அப்படின்னு. ஆனால் பாப்பா போயிலே சொல்லிட்டு தான் போனேன். நான் போகும்போதும் வரும்போதும் யாரையும் தூக்க சொல்ல மாட்டேன். ஆனால் நான் கேட்குற பொம்மையெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அப்படியே கீழே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் தேவையான ஸ்நாக்ஸு அப்புறம் திருநீர் குங்குமம் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நாங்களும் ரூமுக்கு வந்துட்டோம். மேலேயே அன்னதானம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வேறு பசிக்குதுன்னு சொன்னதுனால அப்படியே கீழே வந்து சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் ரூமுக்கு வந்தோம். அப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் தம்பிக்கு பாப்பாக்கெலாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து நைட்டு கீழேருந்து அந்த மேலே பார்க்கல அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே வந்து ரூமே வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்களும் மதுரைக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அண்ணி ஃபேமிலியும் அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க. இது வில்லு படத்தில் வடிவேலுக்கு மட்டும் இருக்கும் அது மாதிரி இருக்கு. வீடியோ எடுத்து நல்லா சிரிக்கிறது. ஓகே பாய்.